ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இப்போ புதுசாக திடுப்புன்னு வந்து கிளாரிட்டி பற்றி பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஏன்னா வந்து மொபைலை வந்து மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வந்து 2 வாட்டி வந்து கீழே போட்டு, ஃபஸ்ட்டு வந்து சரணியா ஒரு வாட்டி தெரியாமல் போட்டா, 2வது நான் ஒரு வாட்டி போட்டு உடச்சிட்டேன். நான் சிம்பிளாகவே தாளிச்சுட்டு வந்துட்டேன். கருவேப்பிலை கடுகு எண்ணெய் ஊற்றி அழகாக தாளிச்சுட்டேன். வாசனை தாளிக்கும் போதே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி குண்டா இதில் இருக்கிற மல்லாட்டியே உரிக்க போகிறீங்க. பிரியாணி குண்டால வச்சுக்கிற மல்லாட்டி நான் வந்து உரிக்க போகிறேன். ஏன்னு கேட்டினா, அம்மா விட்டு வந்து எடுத்து வந்த மல்லாட்டை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம திருநாவுக்கு போனோம் இல்லையா? அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு மல்லாட்டை காஞ்சி மல்லாட்டை கொடுத்துருந்தாங்க. எனக்கு காஞ்சி மல்லாட்டெலாம் அவ்வளோ சாப்பிட பிடிக்காது. நான் முன்ன அக்கா வீட்டில் வாங்கி மல்லாட்டுக்கும் இன்னும் வச்சுக்கணும், வேஸ்ட்டாகவே ஆக்கிடுவேன். வேணா சட்னிக்கு இந்த ஊருக்கு அரைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோத்த நம்ம சாப்பிட்லாம். அதனால பச்சை மிளகாய் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமா பிடிக்கும். அதனால நம்ம பச்சை மிளகாய் செஞ்சு சாப்பிடலான்ற வழியில நம்ம குண்டானத்தில் வச்சுக்கிறோம். பாருங்க, ஃபுல்லா காஞ்சி மிளகாய். பிரியாணி குண்டா பிரியாணி செய்ய உதவுதோ இல்லையோ, ஆனால் மல்லாட்டை இந்த மாதிரி பொருள் வைக்க உதவுது. எதுக்கு வாங்கணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே செய்கிறோமே, அதனால கேட்குறேன். இப்போ வந்து அந்த மல்லாட்டை நல்லா உரிச்சு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு வேவிச்சு சாப்பிட போகிறேன். வந்து எனக்கு பச்சை மிளகாய் சாப்பிடணும் ரொம்ப ஆவலாக இருக்குது. அது நான் பச்சை மிளகாய் இது சாப்பிட்றதுக்கோசம் தான் நான் மல்லாட்டை வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காஞ்ச மல்லாட்டை வந்து உரிச்சு நைட்டு ஊற வச்சுட்டு படுத்தா காலைல வந்து பார்த்து நல்லா வந்து பொசுன்னு வந்து ஊறி இருக்கும். பச்சை மல்லாட்டை மாதிரியே தான் இருக்குமே. இந்த காஞ்ச மல்லாட்டை அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. பச்சை மல்லாட்டை உரிச்சு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். காஞ்சி மல்லாட்டை உரிச்சு நல்லா ஊற வச்சு வேவிச்சு பச்சை மல்லாட்டை வேஞ்சிக்கு சாப்பிடலாம். வச்சு சாப்பிட்ற மாதிரி சைஸ் புள்ளியா இருக்கு பார்த்து நான் வந்து மல்லாட்டை உரிக்க போவேன். எங்க ஊர்ல வந்து வருஷத்து மல்லாட்டை எடுத்து வச்சிருப்பாங்க. வேற மல்லாட்டை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வேற மல்லாட்டை உரிக்கிறதுக்கோசம் நான் போவேன். நான் பார்த்து இதுமாரி உட்காந்து உரிப்பேன். ஒரு கூடை தந்து தருவாங்க. அப்பெல்லாம் இதுமாரி குண்டை நான் நம்ம வீட்டுல வச்சுதான் அந்த குண்டாலாம் வச்சுக்கிறேன். அப்பெல்லாம் கூடை அந்த கூடையில தந்து தருவாங்க. ஒரு கூடை உரிச்சிட்டா ₹1 ₹2 மறக்காம இல்லை காசு மறக்கா 2 மரக்கா 3 மரக்கா உரிச்சா ₹2 ₹1 கொடுப்பாங்க. நான் மத்தியானம் வரைக்கும் உரிப்பேன். போதும் எனக்கு எப்போ நேரம் எனக்கு ஒரு மாதிரி உரிக்கணும்னு ஒரு ஆவலாக இருந்து இப்போ உரிப்பேன். 2 மரக்கா 3 மரக்கா உரிப்பேன். ₹2 ₹3 தராப்பெல்லாம் ₹2 ₹3 வந்து பெரிய காசு. இப்போ எப்படி ₹10 ₹100 இருக்குது. ₹10 கூட இப்போ இது சாதாரணமாக தான் தெரியுது. ₹100 ₹200 கொஞ்சம் இப்போ இருக்கிற ஒரு வேல்யூ அப்போ வந்து ₹1 இருந்தது. அதை வாங்கி வந்து நாங்கள் ₹1 நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம். ₹1 புளி உண்டை, ₹1 வெங்காயம் தக்காளி அப்படி வாங்கிலாம் குழம்பு வச்சுக்கிறோம். நான் வந்து மல்லாட்டை உரிக்க பார்த்து இந்த பெரிய பெரிய பயிரை இந்த உரிப்பாங்க. இந்த பெரிய பயிரில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நன்னி பயிர் சொல்லுவாங்க. இது வந்து போட்டால் முளைக்காது சொல்லுவாங்க. இந்த நன்னிலாம் பொறுக்கி எடுத்துடணும் சொல்லுவாங்க. இதுமாரி இருக்கிற பயிரெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும். இதுமாரி நல்லா ஹெல்த்தாக இருக்கிற பயிர் மட்டும் தான் எடுத்து இடைய வச்சுக்கோங்க. இந்த பயிரில் வந்து நம்ம உரிக்கிறோம் பார்த்தியா, நாமளே வந்து உரிச்சு ஒரு தனியாக ஒரு ஏனத்தில் வச்சுருந்து நம்ம வீட்டுக்கு வர பற்றி எடுத்துகிட்டு வந்துடும். நான் அதுமாரி எடுத்துகிட்டு வந்து தான் ஊருக்கு அரைப்போம். சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்து கூட நம்ம ஒரு மாதிரி கடுப்பாகிற நேரத்தில் வந்து வறுத்து நம்ம சாப்பிடலாம். அதுமாரி எடுத்துகிட்டு வரும். இதுதான் வேற பயிர் சொல்லுவாங்க. இது போட்டான்னு துளுக்கும். கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்கிறத போட்டா துளுக்காது. சுருங்கி போன மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக சைஸ்ல இருக்கக்கூடாது. அது வந்து துளுக்காது. செடி வந்து வளம் வர சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசு பெருசா கிட்ட தெருப்பா அது போட்டாதான் நல்லா இருக்கும். ஆப்பிள் சாத்துக்கடலாம் விற்கிது, வாங்கலாமா? வாங்கணும், நம்மளுக்கு ஆசைதான். என்ன பட்ஜெட் பத்தல. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இப்போ புதுசாக திடுப்புன்னு வந்து கிளாரிட்டி பற்றி பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஏன்னா வந்து மொபைலை வந்து மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வந்து 2 வாட்டி வந்து கீழே போட்டு, ஃபஸ்ட்டு வந்து சரணியா ஒரு வாட்டி தெரியாமல் போட்டா, 2வது நான் ஒரு வாட்டி போட்டு உடச்சிட்டேன். 2 பேர் பங்குக்கு 2 பேர் போட்டு உடச்சிட்டோம். அதனால் வந்து கேமரா வந்து ஒரு மாதிரி புகை அடைஞ்ச மாதிரி அவ்வளோத்தர வந்து கிளாரிட்டியாக வந்து இல்லை. அக்காவும் எல்லாருமே வந்து கேமரா செல்லை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கையில் பட்ஜெட் வந்து இல்லாதனால எப்படியோ கிட்டத்தட்ட இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் செல்லு எப்போ உடச்சோன்னு அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அமௌண்ட் வந்து கிடைச்சதுனால இப்போ வந்து புது செல்லு வந்து வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் எப்படி கிடைச்சு கேட்ட போகிறீங்க? அது சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அமௌண்ட் எப்படி கிடைச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆடு வச்சுருக்கீங்களா, அந்த ஆட்டில் வந்து கெடா குட்டி அப்புறம் வந்து பொட்டைக்குட்டிலாம் கொஞ்சம் வயசான ஆட்டெல்லாம் வந்து விற்ற காசு வந்து ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணோம். ஒரு பேர் இருக்குல்ல, நான் ஆட்டை விற்று செல்லு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குல்ல, ஆட்டை விற்று நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கட்டும் சொல்லிட்டு ஆட்டை விற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் செல்லே வந்து வாங்கலாமே. எங்கள் ஆடு வந்து எனக்கு ஒரு செல்லு வாங்கி வந்துட்டு போயிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் ஆட்டைக்கு பார்த்து எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஆட்டை நாங்கள் கேட்டோம், ஆட்டை எடுத்து போய் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்டோம். வளர்க்குறதுக்கு தான்மா, பொட்டைக்குட்டிலாம் வந்து வளர்க்குறது தான் வந்து வாங்கிட்டு போவாங்க, உங்களை மாதிரி அங்கே வளர்க்குறதுக்கு வருவாங்க சந்தைக்கு, அவங்களுக்கு தான்மா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எடுத்து போங்க சொல்லி கொடுத்தோமே. வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆட்டை நான் கொடுத்தேன். எனக்கு கொடுத்துருக்கே மாட்டேன். நான் வந்து பிள்ளைமே வச்சுன்னு வளர்த்தேன் இல்லையா, நம்ம ஒரு இடம் அறுப்பு கொடுக்கூடாதுன்றதுனால நான் வளர்க்குறது தான் கொடுத்து வச்சுருக்கேன். நம்மள மாதிரி ஒருத்தவங்க இல்லாத பட்டவங்க தான் வந்து வாங்கி வளர்ப்பாங்க. அதை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செல்லோட கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க செல்லை மாற்றுங்க கூட, 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக கூட சொல்லலாம் நாங்கள் செல்லை மாற்றினது. சங்கீதாக்கா எல்லாமே வந்து சொன்னாங்க மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க செல்லை மாற்றுங்க ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லிட்டு. உங்களுக்காகவும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செல்லை மாற்றணும். எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற வேலையை விட்டு மற்ற எல்லா வேலையும் பேசுகிறோம், அது பழகிடுச்சு எனக்கு. நீ பேசினுக்கிற, நான் வந்து நம்மளுக்கு தேவை உள்ள வேலை மட்டும் பார்த்தேன். நீங்க காரியத்துல கண்ணா இருக்குது, காயில வந்தது நான் மான் பேசுறேன். ஜெயஸ்ரீ நம்ம மல்லாட்டை ஊற்றிட்டோம். நான் வந்து நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம். திட்டமா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஃபுல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி ஊறிக்குது பார்க்கலாம். சரிம்மா. இங்க பாருங்க, நான் உரிச்ச பயிர் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன். சூப்பரா இருக்குதா? பெருசு பெருசா ஊறிக்குது பாரு, பார்க்கறதுக்கு நல்லா மல்லாட்டு பேர் இருக்குது. இது இப்போ வந்து நல்லா திட்டமான உப்பு போட்டு குக்கரில் வந்து வேவிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். வேவிச்சு வந்து நம்ம எப்பயும் நார்மலாக தாளிக்குமே தாளிச்சு எடுத்துக்கலாம். காஞ்ச மல்லாட்டை இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. காஞ்ச மல்லாட்டையும் ஆக்க முடியும், காஞ்ச மல்லாட்டையும் பச்சை மல்லாட்டையும் வந்து ஆக்க முடியும். ஜெயஸ்ரீ, போய் நல்லா குக்கரில் போட்டு வேவிச்சு எடுத்து வந்துடுறேன், திட்டமான உப்பு போட்டு. சரிம்மா. சரியா பாப்பா? அழகாக வேவிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வரமிளகாய் எண்ணெய் கடு போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். சாதா நம்ம எப்படி கடலை தாளிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதுமாரி தாளிச்சிக்க வேண்டியதான். சூப்பரா தண்ணி பசு வந்து சூப்பரா இப்படி வேச்ச மாட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பச்சை மாட்டு வேச்சா அந்த டேஸ்ட் இருக்குமோ அதான் இருக்குது. சூப்பரா இருக்குது மாவு மாரி. இப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். தாளிச்சு சாப்பிட்டா இதை விட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நம்ம தாளிச்சு எடுத்துன்னு வந்துடலாம், தாளிச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வாயால சொன்னீங்கன்னா கையால் அங்கே வேலை பார்த்துக்குவோம். இப்படியே மல்லாட்டையை காலி பண்ணிடாதீங்க, போய் தாளிச்சு எடுத்துவாங்க. இப்போ கொஞ்சம் தாளிச்சு எடுத்து வந்துடுறேம்மா. சரிம்மா. நான் சிம்பிளாகவே தாளிச்சுட்டு வந்துட்டேன். கருவேப்பிலை கடுகு எண்ணெய் ஊற்றி அழகாக தாளிச்சுட்டேன். வாசனை தாளிக்கும் போதே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். யாருக்கு வந்து காஞ்சி மல்லாட்டை இருந்து பச்சை மல்லாட்டையை மாற்றி மேபி வச்சு சாப்பிடணும் ஆசை இருந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். நான் செஞ்சது ரொம்ப எனக்கு பிடிச்சிக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா காஞ்சி மல்லாட்டை சாப்பிட்டு பேதி ஆச்சு, நம்ம என்ன பண்றது, வேவிச்சு பச்சை மல்லாட்டை தேஞ்சி சாப்பிட்டா ஒன்றாவது உடம்புக்கும். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றோமா? பெரிய பெரிய மல்லாட்டை இருக்கும் பாரு, சூப்பராக இருக்குது. வாயில போட மணல் மாரி கரையுது. நல்லா விசில் ஒரு 5-6 விசில் விட்டோம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து வேவிச்சு சாப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.